செய்திக் கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் மீன்வள மேம்பாடு திட்டம் தொடர்பான செய்திகள், மகளிரை பொருளாதாரத்தில் தன்னிறைவு மிக்கவர்களாக மாற்றும் மத்திய அரசின் திட்டம் குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் மீனவர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு பயன்பாடுகள் குறித்து எமது நாகை மாவட்ட செய்தியாளர் செல்வன் ஜெபராஜ் கூறுகையில், நாகை மாவட்டம் மீன்பிடி தொழிலை முக்கியமாக கொண்டதாக காணப்படுகிறது. இந்த மீன்பிடி தொழிலை நம்பி மாவட்டத்தில் 1,00,000க்கும் அதிகமானவர்கள் பயனடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது மீன்களை மத்திய அரசின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் மத்திய சம்போட யோஜனா திட்டத்தின் வாயிலாக மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக விற்பனை செய்த பல்வேறு உதவிகள் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சூரிய ஒளியிலான கருவாட்டு உலர்தளங்கள், மீன் கருவாட்டு உலர்தளங்கள் அதிக அளவில் அமைத்திட வங்கிக் கடன் மற்றும் இதர உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் மாவட்டத்தில் மீன் உற்பத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக சுகாதாரமான முறையில் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக விற்பனை செய்யப்பட்ட மீன்களில் மீதம் இருந்தால் அவைகள் உடனடியாக நவீனப்படுத்தப்பட்ட கருவாட்டு உலர்தளங்களுக்கு சென்று மதிப்பு கூட்டப்பட்ட சுத்தமான உலர்ந்த மீன் பொருட்களாக மாற்றப்பட்டு அவைகள் சந்தைப்படுத்தப்படுகிறது. இதனால் மீனவர்கள் லாபம் பெற்று வருகிறார்கள். இதுபோல நாகை மாவட்டத்தின் தெருவோர கடைகளுக்கு பல்வேறு கடன் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் தெருக்கடைகளில் கருவாட்டு வியாபாரிகள் மத்திய அரசுக்கு அதிக அளவில் நன்றி தெரிவித்துள்ளார்கள். கடன் திட்டங்களால் நாகூர், வேளாங்கண்ணி வரும் சுற்றுலா பயணிகளிடம் தெருவோர கருவாடு வியாபாரிகள் விற்பனை செய்து பயனடைந்து வருகிறார்கள். அவர்களும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை என்பது தங்களுக்கு மிக உதவியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு ஏற்பாடு செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். தேசிய மீனவர் தினத்தில் தங்களுக்கு உதவி அமைக்கி பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் ஒருவருக்கொருவர் சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியினை பரிமாறிக்கொண்டனர். கருவாடு விற்பனையினை நவீனப்படுத்தி தெருக்கடைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வாழ்வாதாரத்தினை பெருக்கிட உதவிய கடன் திட்டங்களால் வாழ்வு பெற்றோம் என தெரிவித்து பெருமிதம் அடைந்தனர். மத்திய சம்போட யோஜனா திட்டம் வாழ்வில் வளம்பெற செய்ததாக தெரிவித்தனர். இது பற்றி மீனவர் வெங்கடாச்சலம் என்பவர் கூறுகையில், இன்று உலக மீனவர் தினம். இந்த மீனவர் தினத்தில் பார்த்தா நம்ம பாரத நரேந்திர மோடி அவர்கள் நம்ம மீனவ பெண்களுக்கும் மீனவ ஆண்களுக்கும் பார்த்தா மீனை காய வச்சு அது கூடுதல் மதிப்பீட்டு பொருளா உருவாக்கி கொடுத்துருக்காருங்க. அதுக்காக பாரத பிரதமர் மீனவர் சமுதாய சார் நன்றி சொல்லியிருக்கோம். அது இல்லாம இன்னைக்கு மீனவர் பெண்களும் மீனவர் ஆண்களும் பார்த்தோம்னாக்க எல்லாமே ஜிபே வச்சுட்டாங்க. இந்த சென்ட்ரல் பேங்க் இந்தியா. இப்போ இவங்களுக்கு பாருங்க உடனே அக்கௌண்ட்ல பணம் ஏறிடும். பணம் ஏறிட்டோன்னா உடனே சவுண்டு வரும். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத நரேந்திர மோடிக்கு மீனவர் சமுதாய சார்பு நன்றி செலுத்துகிறோம். பவளக்கொடி முதல்ல மீன் வியாபாரம் நாங்க பண்ணணும். மீனை வாங்கி வித்துட்டு மிச்ச மீனை கீழே கொட்டிடுவோம். இப்போது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சோலார் கொடுத்த பிறகு பதப்படுத்தி நாங்க கருவாடு வச்சு சாலை ரோட்ல அவங்க தான் உதவி செஞ்சாங்க. வச்சு கருவாடு வச்சு நாங்க வியாபாரம் பண்ணி நாங்களும் 4 பிள்ளைங்க தவப்போலார பிள்ளைங்கள நாங்க ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை நம்பிதான் நாங்க சம்பாரிச்சுக்கிட்டு சாப்பிட்டு இருக்கிறோம். இந்த கருவாட்டு கடை நம்பிதான் அவங்க கருவாடு அந்த உதவி பதப்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மோடிக்கு நன்றி, மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி. மத்திய அரசின் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் விஜயகுமார் தெரிவிக்கையில், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான புதுமை பெண்களை உருவாக்க வேண்டும் என்பதே மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் விருப்பங்களில் முதன்மையானதாக இருந்தது. அந்த வகையில் மத்திய அரசு மதிப்புமிகு மகளிரை மாபெரும் தொழில் முனைவோராக மாற்றி வருகிறது. மத்திய அரசின் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் சேலத்தை மையப்படுத்தி புதிய தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் மகளிருக்கான தொடர் வாய்ப்புகளை உருவாக்கி அவர்களுக்கு தொழில் பயிற்சி அளித்து வருகிறது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மகளிருக்கு தையல் பயிற்சியுடன் மடிக்கணினி பை தயாரிப்பது உள்ளிட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்குவதற்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. 1 மாத கால பயிற்சியின் போது மூலப்பொருட்களை குறைந்த விலையில் வாங்குவது தொடங்கி தங்களது தயாரிப்புகளுக்கான சந்தையை கண்டறிவது, பொருட்களின் மதிப்பை அதிகரிப்பது உள்ளிட்ட பிரிவுகளில் மேலாண்மை நிபுணர்கள் பயிற்சி அளிக்கின்றனர். இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயிற்சி பெறும் மகளிருக்கு வழங்கப்படும் பயிற்சி நிறைவு சான்றிதழ் வங்கிக் கடன் பெறுவதற்கும் வழிவகுக்கிறது. இதன் மூலம் மகளிர் சுய தொழில் தொடங்கி பொருளாதார தன்னிறைவு அடைந்து வருவதாக கூறுகிறார் திட்ட அலுவலர் ஜெய்சங்கர். கடந்த 10 ஆண்டுகளில் 61,387 பெண்களுக்கு பல்வேறு கிராம நகரப்புறங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டு அதில் 42,362 பேர் தொழில் தொடங்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றனர்.
இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் ஆண்டுதோறும் 550 பெண்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் அசோசியேஷன் சமூக பங்களிப்பு திட்டத்தில் கொடுத்து வருகிறது. பெரும்பாலும் இல்லத்தரசிகளாக இருக்கும் பெண்களுக்கு கணவருக்கு உதவிடும் வகையில் ஏதாவது பணி செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது. ஆர்வமுள்ள இல்லத்தரசிகள் பலர் இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று வெற்றிகரமான தொழில் முனைவோராக வலம் வருகின்றனர். இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நான் வெறும் வீட்டில் ஹோம் மேக்கரா மட்டும்தான் இருந்தேன். எனக்கு ஸ்டிச்சிங் பத்தி அவ்வளவா தெரியாது. ஆனா இந்த 26 டேஸ்ல எனக்கு ஸ்டிச்சிங் பத்தி ஓரளவுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா லேப்டாப் பேகு, ஸ்கூல் பேகு, பவுச், பென்சில் பவுச், இது எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது இல்லாம நாங்க என்ன பண்ணிருக்கோம், ஸ்டிச் பண்ணிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன கடைக்கு எல்லாமே நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். எங்க ஹஸ்பண்டோட சேலரி வச்சுதான் நான் இருந்தேன். ஆனா இப்ப நான் இதை கத்துக்கிட்டு இப்ப நான் தச்சு கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா எனக்கு இதனால நிறைய இன்கம் கிடைக்குது. இதை வச்சு நான் என்னோட ஃபேமிலி ரன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. சவால் நிறைந்த பணிகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் மகளிர் சவால்களை சாதனையாக மாற்றும் வல்லமை படைத்தவர்களாக உள்ளனர். மகளிர் பொருளாதார ரீதியில் தன்னிறைவு பெறும்போது அவர்களுடன் இணைந்து ஒவ்வொரு குடும்பமும் உயர்வு பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பழைய தொழிலாளர் சட்டங்களுக்கு பதிலாக புதிய 4 தொழிலாளர் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளது அவர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இதன் மூலம் தொழிலாளர் சட்டங்களை எளிமையாக்கி அவர்களின் நலன்கள் மேம்படுத்தப்படும் என கூறியுள்ளார். இந்த சட்டங்கள் தொழிலாளர்களின் உரிமைகள், குறிப்பாக அமைப்புசாரா தொழிலாளர்கள், பெண்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வகை செய்வதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோஹனஸ்பர்க் சென்றடைந்தார். அங்கு பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது குறித்து மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி உலக அளவில் நேசிக்கப்படுகிறார் என்றும் மதிக்கப்படுகிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவளியினரின் பாரம்பரிய பாடலை பாடி பிரதமரை வரவேற்றதையும் திரு கிரண் ரிஜிஜூ தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் பேரணி மற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குஜராத்தின் தாம் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றது குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் தனித்துவமான தலைமைத்துவம் மற்றும் அசைக்க முடியாத உறுதியின் மூலம் நாட்டின் பல மாநிலங்களை ஒன்றிணைத்து ஒன்றுபட்ட இந்தியாவை கட்டெழுப்பியவர் என குறிப்பிட்டுள்ளார். வலுவான இந்தியாவை உருவாக்கியதில் அவருடைய பங்கு அளப்பரியது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வீராங்கனை ஜல்காரி பாயியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை வணங்குவதாக மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜான்சி ராணியின் நம்பிக்கைக்கு உரிய ஆலோசகராக திகழ்ந்தவர் என கூறியுள்ளார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஜான்சி ராணுவத்தில் முக்கிய பங்காற்றியவர் ஜல்காரி பாய் என குறிப்பிட்டுள்ளார். ஜான்சியின் புலி என்று அழைக்கப்பட்ட அவரது வீரம், துணிச்சல் மற்றும் தேசபக்தியின் அடையாளமாக அவரது பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக திரு ஜித்தன் ராம் மாஞ்சி கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.